நாங்கள் கொரோனாவை பார்த்துட்டோம். லாக்டவுன் அப்பயும் நாங்கள் ஒரு நாள் கூட டெலிவரி பண்ணாமல் இல்லை. எத்தனையோ புயல் மழை எல்லாமே பார்த்தாச்சு. ஏன்னா புயல் அப்போ என்ன ஆகும்னா லீவ் விட்டுருவாங்க, எல்லோரும் கார் வெளில பார்க் பண்ணிட்டு வீட்டில் சேஃபாக இருப்போம், அந்த லெவல் தான் நீங்கள் இருப்பீங்க. பட் ஆஸ் அ ஃபார்மர் அப்போ எங்கள் மனசுலாம் திகுன்னு இருக்கும். என்னடா இந்த மழைக்கு நம்ம பப்பாளி அவுட்டு, கருப்பு போட்டிருந்தோமே 10 மாதம் நல்லா வந்துருச்சு, இந்த 2 மாதத்தில் அறுவடை இப்போ போய் காலி ஆகிடுச்சா. ஏன்னா இளையராஜா மியூசிக்கு ஹாட் காஃபின்னு எனக்கு போட ஆசை தான். ஆனால் உள்ளே பார்த்தா நம்ம இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச மொத்த உழைப்புமே இந்த ஒரு மழையில் போயிடுமா, மழை நின்றுறாதா, இல்லை மழை பெஞ்சால் ஸ்லோவாக தான் பெய்யும், எப்போ எதிர்பார்க்குறோமோ அப்போ வரணும். ஸோ மழை வெயில் எல்லாமே மாறி போச்சு. கிளைமேட் சேஞ்சுங்கிறது பெரிய சேஞ்சாக நாங்கள் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம் ஆஸ் ஃபார்மர்ஸ். ஸோ அந்த எஜுகேஷன் எல்லாமே குழந்தைங்களுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் இப்போ நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சு ஐ திங்க் ஒரு பெரிய மாற்றத்துக்கு நாங்கள் விதை தான் போட்டுட்ருக்கோம். திரும்ப திரும்ப சொல்லணும் அதுதான். நீங்கள் நடக்கிறது எல்லாமே சின்ன துளி. இப்போ சென்னையில் 10,000 குடும்பங்கன்றது ரொம்ப கம்மி. நம்ம பாப்புலேஷன் பார்க்குறப்போ ஆக்சுவலாக எல்லாருமே சாப்பிட்றது நல்ல சாப்பாடாக இருக்கணும், கரெக்டாக? ஆனால் இன்றைக்கி இது ஒரு சின்ன துளி தான். அவ்வளோ பெரிய வேலை இருக்குது. ரஷ்யாலையும் அதே பிரச்சனை தான், யூஎஸ்லேயும் ஒபிசிட்டி பிரச்சனை, எல்லா ஊர்லேயுமே இன்றைக்கி அவ்வளோ பாய்சன் இருக்குது ஃபுட்டில். ஸோ நான் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் குளோபல் ப்ராப்ளம். ஸோ மை ஹார்வெஸ்ட்டை உலக அளவில் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் கொண்டு போகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்க சின்ன ஒரு விதை அண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா விவசாயிகளுக்கும் எல்லா ஃபேமிலிஸ்க்கும். அண்ட் இது நம்மக்கிட்ட வாங்கி தான் சப்போர்ட் பண்ணணுன்னு கிடையாது. இதை பற்றின விஷயங்களை நம்ம பேச ஆரம்பித்தாலே போதும்.